நீ அடிக்கடி லிமிட்ட கிராஸ் பண்றதுனால தான் கட்டில ரெண்டா பிரிக்கணும்னு நினைச்சேன். இப்போ அதுக்கும் வழி இல்ல. என்ன பண்றது? பவி, இதெல்லாம் டூ மச். ஒரே பெட்ல இருந்தாலும் நான் நல்ல பையனா இருப்பேன். ஓ, என்ன நம்பு. அச்சச்சோ, வாய்ப்பே இல்ல. இவள வழிக்கு கொண்டு வரதுக்கு ரிவர்ஸ் சைக்காலஜி தான் ஒரே வழி. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? ஒரே பெட்ல இருந்தா உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனாலதான் தனித்தனியா படுக்கணும்னு சொல்ற. நமக்குள்ள எதுவும் நடக்காதுன்னு நம்பிக்கை இருந்தா ஒரே பெட்ல ஒன்னாவே படுக்கலாமே. ஏன், உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஆமா, எனக்கு என் மேல நம்பிக்கை இல்லதான். இப்போ உன்னோட ஒப்பந்தம் தெரிஞ்சு போச்சு. வேற வழி இல்ல. நேத்து மாதிரியே மேல ஒருத்தர் கீழே ஒருத்தர் படுத்துக்கலாம். ச்சே, இப்படி சொன்னா மனசு மாறிடுவான்னு பார்த்தா நம்மள லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாளே. உன்னெல்லாம் அப்படிதான் அர்ஜுன் டீல் பண்ணணும். இல்லனா நீ என்ன ஒரு வழி பண்ணிட மாட்டியா? சரி, நான் கீழே படுத்துக்கிறேன், நீ பெட்ல படுத்துக்கோ. இல்ல இல்ல இல்ல, அப்படியெல்லாம் நீ ஒண்ணு எனக்கு விட்டு தர வேண்டாம். இப்ப கூட ஒரே பெட்ல அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம். ஏய் கேடி, நீ எந்த ரூட்ல வந்தாலும் என்கிட்ட இருந்து வர போற பதில் நோ தான். ஒழுங்கா படுத்து தூங்கு. நீ விடிய விடிய இப்படி பாவமா மூஞ்ச வச்சிருந்தாலும் நீ நினைக்கிறது நடக்காது. அமைதியா படுத்து தூங்கு. காலையில ஆபீஸ் போகணும். என்ன இது? கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஏன் தனித்தனியா படுத்திருக்காங்க? கல்யாணம் பண்ணதே 1008 குழப்பத்தோட இது என்ன புது குழப்பம்?